வணக்கம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதை நேரலையில் காணலாம். அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா 2026 ராஜ்யசபா சீட் தரப்படும் என்பதை அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. இது நான் ஏற்கனவே எல்லாமே உங்ககிட்ட சொன்னதுதான் திருப்பி எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு. 5 பாராளுமன்ற தொகுதி பொறுப்புகளுக்கு நம்ம அறிவித்த போதே ராஜ்யசபாவும் அறிவிக்கப்பட்ட ஒண்ணுதான். ஆனால் வருஷம் அதில் குறிப்பிடவில்லை. அதனால நாங்கள் அப்போவே கேட்டோம் வருஷம் குறிப்பிடுங்கன்னு. அப்படி வருஷம் குறிப்பிடுவது வழக்கத்தில் இல்லை என்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னார். அதைவிட எழுத்துப்பூர்வமாக நான் தர்றதை விட என்னுடைய வார்த்தைகள் தான் மிக மிக முக்கியம். ஒரு வார்த்தை கொடுத்தா மாற மாட்டோம் அப்படின்ற உறுதியும் அவர் கொடுத்தார். இப்ப இந்த முறை இல்லை, 2026 ராஜ்யசபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா பிரஸ் மீட்லயும் நான் சொல்றதுதான் சொல்றேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நிச்சயமாக அதுக்கான காலம் வரும். அதனால வெயிட் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்றேன்ல, இன்னைக்கே உங்க கேள்விக்கு இந்த நிமிஷம் இப்பவே நான் பதில் சொல்ல முடியாதுன்றது நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நாங்க 6 மாதம் எங்கள் கட்சி வளர்ச்சி பணிகளை மட்டும்தான் போக்கஸ் பண்றோம். எவ்வளவு வாட்டி உங்களுக்கு சொல்லிட்டேன். எதுக்காக இன்னைக்கு ஆலோசனை கூட்ட கட்சியில யோசிச்சு பாருங்க. 234 தொகுதிகளிலுமே எங்களுடைய நிர்வாகிகளை அளித்து கட்சியின் வளர்ச்சி அடுத்த கட்ட நகர்வை பற்றி அவர்களிடமும் நாங்கள் ஆலோசனை கேட்டு எங்கள் ஆலோசனைகளையும் அவங்களுக்கு கொடுத்து கட்சி வளர்ச்சியை நோக்கி நாங்கள் செல்கிறோம். அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கே இந்த நிமிஷமே யார் கூட்டணின்றது எங்களால் இப்போ உடனே தெரிவிக்க முடியாது. நிச்சயமாக வெகு விரைவில் அதுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்ப அவங்க நிலைப்பாடு அவங்க சொல்லியிருக்காங்கப்பா. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாடு நாங்க கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றோங்கிறோம். வேற ஒன்னும் இல்ல டிஃபரன்ஸ். எல்லாமே இன்னைக்கே இந்த நிமிஷமே சொல்லணும்னு ஒன்னும் இல்லையே. தேர்தலுக்கு இன்னும் 6-7 மாசம் இருக்கு இல்லையா, டைம் இருக்கு இல்லையா. அது வரைக்கும் எங்க கட்சியை நாங்க வளர்க்கணும், எங்க கட்சி மேல நாங்க போக்கஸ் பண்ணோம், பூத் கமிட்டிகளை அமைக்கணும், தேர்தலுக்கு நாங்க தயாராகணும். இந்த வேலைகள்லாம் இருக்கு இல்லையா. அதிமுக அவங்க நிலைப்பாடை சொல்லியிருக்காங்க, வரவேற்கிறோம். தேமுதிகவின் நிலைப்பாடை நாங்க அறிவிக்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் நாங்க கேட்கிறோம். ஆமா, இப்போதைக்கு நாங்க எங்க வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் கழகத்தினுடைய வேலைகளையும் எங்கள் கழக வளர்ச்சி பணிகளை மட்டுமே போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க யூகங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நாங்க எங்கேயாவது யூஸ் பண்ணோமா? அப்படி எதுவும் இல்லையே. அவங்க நிலைப்பாடு அவங்க அறிவிச்சிருக்காங்க. எங்க நிலைப்பாடு எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் வேணும் நாங்க கேட்கிறோம். அது வரைக்கும் எங்க கட்சி வளர்ச்சிக்கு எங்கள் கழகத்தினுடைய எல்லா இடத்திலையும் எங்களுடைய நிர்வாகிகளை கலந்து ஆலோசிச்சு அந்த வளர்ச்சி பணிகளுக்கு நாங்க போக்கஸ் பண்றோம். இது 2 நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் கரூர்லயே. அப்படி கூட்டணி ஆட்சி அமைந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான், தப்பு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் கூட்டணி ஆட்சி நடக்குது, தப்பு ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால், கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லது தானே. எல்லா அதிகாரம் ஒரே மையத்துக்கு போறதுக்கு பதில் பகிர்ந்து அளிக்கப்படும் பொழுது மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி அதிமுக எடப்பாடி பேசும்போது நாங்க வெளிப்படையா சொல்லவே இல்லை, தேமுதிக ராஜ்யசபா சீட் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு கேட்டு முனுசாமி அதை ஒத்துக்கிறாரு. 2 முரண்பட்ட கருத்தா இருக்கு. அதுதான் அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்றதை எனக்கு தெரியல. அது அண்ணன்ட்டு தான் நீங்க கேட்கணும். இது அவர் தான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. நீங்க அதே திருப்பி கேட்கறதுனால மேபி நாங்க காமிக்க வேண்டி வருமோன்னு கூட நான் யோசிக்கிறேன். நாங்க ஏன் இது வரைக்கும் அதை காமிக்கலன்னா நாகரிகம் கருதி, அரசியல் கருதி இன்னைக்கு வரைக்கும் நாங்க அந்த ஷீட்டை உங்ககிட்ட காமிக்கல. என்ன, நாங்க மிகப்பெரிய அளவுல அரசியலில் நாகரிகத்தையும் கடைபிடிக்கணும். ஏன்னா எங்க கேப்டன் எங்களை அப்படிதான் வழி நடத்தி கொண்டு வந்திருக்காரு. அவர் வழிதான் எங்க வழி. அதனால அவங்க தேர்தல் போதே நாங்க அங்க அதிமுக ஆபீஸ்லயே நான் கேட்டேன், அண்ணா இன்னைக்கே இதை காமிச்சிடலாம் அறிவிச்சிருவோன்னு.
அப்போ அவர் சொன்னார் இன்னைக்கு வேண்டாம், தேர்தல் நடந்து கொண்டிருக்கு, தேர்தல் முடியட்டுமா அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு அவர் சொன்னார். இங்க தலைமை கழகத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் வந்தப்ப கூட நான் என்ன சொன்னேன், நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, தேதி தான் அறிவிக்கிறோம்னு ஏன் சொல்றேன், ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க, அதுதான் நான் சொன்னேன். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, இப்ப வேணான்னு அவர் சொன்னதுனால அன்னைக்கு நாங்க அறிவிக்கல. அப்புறம் அவரே நாங்க எப்ப சொன்னோம், யார்கிட்ட சொன்னோம், யாரோ சொல்றதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாகும் அப்படின்றது தான் கடைக்கோடி தொண்டர் வரைக்கும் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அது உண்மை, அது இல்லைன்னா அவங்க மறுக்க முடியாது. அது அப்புறமா கேட்கும்போது அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் உடனே எல்லாரும் லைன்ல வந்துட்டாங்க. அடுத்த நிமிஷம் வந்துட்டு அவர் ஏதோ டென்ஷன்ல இருந்தாரு, பிரஸ் மீட்ல ஏதோ சொல்லிட்டாரு, அதை நீங்க மனசுல வச்சுக்க வேணாம் அப்படின்னு இமிடியேட்டா அவங்க அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க அதை பத்தி பெருசு பண்ணல. அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப அவங்களாகவே 2026 தரப்படும் அவங்களா தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன், பொறுத்திருந்து பார்ப்போம். நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான். இல்ல, எல்லா கேள்வியும் எங்ககிட்டயே கேக்குறீங்களே, ஆட்சியாளர்கள் தானே. இந்த திமுக கிட்ட இந்த கேள்வி கேட்கலாம்ல. இல்ல, சகோதரர் செல்வ பெருந்தகை எப்பவுமே கேப்டன் மேல மிகப்பெரிய மரியாதை கொண்டவர். அதற்காக அவருக்கு தேமுதிக சார்பா எங்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரிதான் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அது அவங்கவுங்க கருத்து. பட் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் யார், முதல்வரும் திமுகவும் தான். அவங்க கருத்து என்னன்றதை சொல்லணும். எனவே பத்திரிகை சகோதரர்கள், நீங்க இந்த கேள்வியை அவர்களிடம் கேட்க வேண்டும் என்று கேட்கிறேன். அதெல்லாம் யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாங்க. அவர் செல்வ பெருந்தகை அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. இது அவங்க சொல்லிதான் அவங்க சொன்னாங்களான்றதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? யூகங்களுக்கு நான் பதில் சொல்றது கிடையாது எப்பயுமே. அதுதான் நான் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் சொல்றதுதான். நீங்க கேட்கிற கேள்வியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விஜய் எங்க வீட்டு பையன். இப்ப நேரத்துல நான் சொல்றது, சாலி கிராமத்துல நம்ம பக்கத்து வீடு அவங்க வீடு தான். பிறந்து வளர்ந்ததுல இருந்து கேப்டனுடைய சிறு வயது வேடங்களிலிருந்து டைரக்டர் எஸ்ஏசி கூட மட்டும் 17 படம் கேப்டன் பண்ணியிருக்காரு. அதனால இன்னைக்கு வேணா விஜய் அரசியலுக்கு வரலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நடிகராக இருக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து அவர் எங்க வீட்டு பையன், சரிங்களா? இன்னைக்கு வேணா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அதனாலதான் இதை நான் தெளிவா சொல்றேன். நாங்க 20 வருஷம் ஆயிட்டோம். அதனால இந்த கேள்வியை இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும்ன்றத நான் சொல்றேன். அது மறுபடியும் அதே கேள்விதான் கேட்கறீங்க. விஜய் எங்க வீட்டு பையன், அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது விஜய் கிட்ட நீங்க கேளுங்க. விஜய் எல்லார் மேலும் இப்படி தோல் மேல கை போட்டு போட்டோ எடுக்கிறாரு. அது ஒரு சர்ச்சைன்னு சொல்றாங்க. பட் அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் அப்படின்ற மாதிரி நம்ம செய்யற எல்லா சின்ன சின்ன விஷயமும் நம்ம நெகட்டிவா பார்த்தா அப்படிதான் தெரியும். பட் ஒரு ஃப்ரெண்ட்லியா, ஒரு பாசிட்டிவா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அன்பாக தட்டி கொடுக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அது மாதிரி எல்லாமே நம்ம தப்பான விஷயம்ல பார்க்க தேவையில்லை. அவர் வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு அப்படி பண்றது தவறு, பெண்கள் மீது இப்படி கை போட்டு எடுக்கக்கூடாது என்று சொல்றாரு. அவர் கருத்து அவருடைய கருத்து. அதை நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ற கூட நிலையில நம்ம கிடையாது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவங்களை தட்டி கொடுத்து அவங்களை மோட்டிவ் பண்றதா தான் நாங்க நினைக்கிறோம். அது அந்த காலம் வரும்போது அதுக்கான பதில் சொல்றேன், சரிங்களா? இன்னைக்கே நான் இப்படி சொல்றது. அதுக்கு அப்புறமா ஏன்பா எங்க கட்சியை பத்தியே கேட்க மாட்டேங்கிறீங்க? எப்பா பார்த்தாலும் அடுத்த கட்சி பத்தியே எங்க கிட்ட கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல? இல்லம்மா, அது நான் எப்படிமா சொல்ல முடியும்? இப்ப எங்க சுவர் விளம்பரம் எங்காவது தவறா இருக்கு ஏதாவது தேமுதிக பத்தி கேளுங்க, நான் டக்குன்னு சொல்றேன்.
அவங்க எழுதின சுவர் விளம்பரத்துக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்டேன் எப்படி? சரிங்களா? அது வந்து யார் உரியவங்களோ அவங்க கிட்ட தான் கேட்கணும். நீங்க சரிங்க, எந்த கட்சி அவங்க அழைக்கலன்னு தானே வந்துச்சு. ஒன்லி பாஜக மீட்டிங் தான் நடந்தது. கூட்டணி கட்சி அங்க யாருமே பங்கேற்கலையே. அப்ப நீங்க கேட்கிற கேள்வியே தவறு தானே. அவங்க கட்சி ஆலோசனை கூட்டம் தான் நடந்துச்சு. அதுக்கெல்லாம் நாம வந்து உங்களுடைய கற்பனை, உங்கள் வியூகம், உங்களுக்கு அதுல நான் பதில் சொல்ல முடியாது. அவங்க கட்சி ஆலோசனை கூட்டம், அதுல அவங்க கலந்துக்கிட்டாங்க, அவர் போனார். இவ்வளவுதான் எங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. இல்ல, நான் என்ன சொல்றேங்க, கீழடி அகழ்வாய்வு கேப்டன் இருந்த போதே நேரடியாக சென்று நாங்களே பார்த்தவங்க தான். தமிழ் வந்து இன்னைக்கு வந்து தொன்று தொட்டு பாரம்பரியமான ஒரு மொழி, கலாச்சாரம் எல்லாத்தையுமே நம்ம வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவங்க தான். இதை விட இன்னும் நம்ம சொல்லணும்னா குமரிகாண்டம், அங்கதான் தமிழே உருவானதுன்றதெல்லாம் இருக்குங்க வரலாறு. அதனால நம்மளுடைய வரலாறை வந்து போற்றுவோம், பாதுகாப்போம் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அதற்கு மத்திய மாநில அரசுகள் உறுதியாக இருந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவர் தான் ஏற்கனவே போட்டி போட்டவர் தானே. யாருக்கு வாய்ப்பு, எந்த தொகுதி, அதான் வாய்ப்பு. இன்னைக்கே நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. என்ன நாளைக்கு கூட்டணி அமைப்போமா, எந்த தொகுதி, யார் வேட்பாளர், எந்த தொகுதி நமக்கு கிடைக்குது, இவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது இன்னைக்கு உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வெகு விரைவில், அதாவது அந்த ஜனவரி வாக்குல எந்த தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்பது முதல் கொண்டு நாங்க உங்களுக்கு தெளிவாக சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு தவறாக போகக்கூடாது. நிச்சயமாக யார், எந்த தொகுதி, எத்தனை தொகுதி எல்லாமே உங்களுக்கு அறிவிப்போம். இப்போதைக்கே ஒரு 75% to 80% பூத் கமிட்டி ஆல்ரெடி அமைச்சாச்சு. இன்னும் ஒரு சில இடங்களில் தான் பூத் கமிட்டி அமைக்க வேண்டிய பணிகள் இருக்கிறது. அதனால நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 1 month டைம் கொடுத்திருக்கோம். 100% பூத் கமிட்டி அமைச்சு ஒட்டுமொத்த கிளைக்கழக நிர்வாகிகள் வரைக்கும்